ஓம் சாய்ராம். நல்லபடியாக ஷீரடி போயிட்டு வந்துட்டோம். ஷீரடியிலேருந்து வரும்போது சில பொருட்கள் வாங்கிட்டு வந்தேன். சாயப்பாவோட கண்கள் ஒன்று, சாயப்பா ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ, அப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ, சாயப்பா கல்லில் உட்காந்துருப்பாங்கள்ல அது மாதிரி ஃபோட்டோ கலர்லேயே இருந்துச்சு, பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்துச்சு. அது வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் கபர்டே டைரி வாங்கிட்டு வந்தேன். இப்போது இது கிஃப்ட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன், சின்னது. பெரிய பாக்ஸ் வாங்கலான்னு தான் பார்த்தேன், ஆனால் எனக்கு திருப்தியாக இல்லை. அதனால் நெக்ஸ்ட் டைம் போகும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேன். அப்போ சாயப்பாவோட பாதகா சின்னது தாமரையில் அப்பாவோட பாதம் இருக்க மாதிரி இப்போ சாயப்பாவோட உதி பேனா வாங்கிட்டு வந்தேன். இந்த பேனாவில் என்ன அப்படின்னாக்கா பால் பாயிண்ட் பென்னு, இன்னொன்று ஃபோட்டோ இருக்குல்ல அந்த இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஹாஃப் இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்கா உள்ளுக்கு ஒரு ஸ்டோரேஜ் பிளாஸ்டிக்கில் இருக்குது. அதுக்குள்ளே உதி நம்ம போட்டு வச்சுக்கலாம். பேனாவில் எப்படி உதி போடுறதுங்கிறது ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எனக்கு சாயப்பாவோட பித்தளை விக்கிரகம் வாங்கினேன். அது பிரதிஷ்டையும் பண்ணிட்டேன். ஷீரடிக்கு போகிறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி எனக்கு வேல் ஒருத்தவங்க கொடுத்தாங்க. ஷீரடி போயிட்டு பிரதிஷ்டை பண்ணலான்னு வச்சுருந்தேன். ஷீரடியில் சாயப்பா வந்துட்டார். 2 பேர்த்தையும் சேர்த்து நான் பிரதிஷ்டை பண்ணிட்டேன். இது இல்லாமல் 2 தமிழ் சச்சரிதம், அப்புறம் 2 தெலுங்கு சச்சரிதம் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னாக்கா எனக்கு மெயில் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், எல்லா பொருளையும் வாங்கினதுக்கப்புறம் துவாரகமாய்க்கு போய் அப்பாக்கிட்ட உட்காந்து எல்லா பொருட்களையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் துவாரகமாயில் தான் இருந்தது. நான் சச்சரிதம் படிச்சுட்டு மத்தியான ஆரத்தி முடிச்சுட்டு தான் துவாரகமாயிலேருந்து நாங்கள் வெளியில் வந்தோம். ஓம் சாய்ராம். சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்.